தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த நாள்ல நாங்கள் தியானிக்க போகிறோம். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினால் ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். 2 வருடம் எப்படி நடந்தது? பவுல் போற இடங்களெல்லாம் சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சத்தியத்தை சத்தியமாய் பேசி ஜனங்களை நடத்தினபடியால் 2 வருடத்துல ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள் என்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லாரும் சத்தியத்தை கேட்கும்படியாக பவுல் செய்த ஒரே ஒரு காரியம், சத்தியத்துக்கு முதலிடம் கொடுத்து சத்தியத்தை போதித்தார். இப்ப அநேக வருடங்கள் ஊழியத்துல இருக்கிறோமே, அநேக வருடங்கள் ஒரே இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமே, இந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சத்தியத்தை கேட்டிருக்கிறாங்களா எங்கள் மூலம் என்ற ஒரு கேள்வியை கேட்டா, இங்க பவுல் 2 வருடம் இருந்து அங்க இருந்த யூதரும் கிரேக்கரும் அனைவரும் கேட்கத்தக்கதாக சத்தியத்தை, அந்த நாட்கள்ல அநேக வசதிகள் இல்லாத காலங்கள்ல அவர் சத்தியத்தை அனைவருக்கும் போதித்தாரே. எத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்கிறோம், எத்தனை சபைகள் வைத்திருக்கிறோம், நாங்கள் வைத்திருக்கிற நாங்கள் வாழுகிற இந்த தேசத்துல இருக்கிற எல்லாரும் கேட்காவிட்டாலும் பரவாயில்ல, எங்களுடைய ஜனங்களாயிலும் சத்தியத்தை கேட்டிருக்கிறார்களா, தெய்வத்தை அறிந்திருக்கிறார்களா என்று ஒரு கேள்வியை கேட்டா, அநேகர் இடத்திலிருந்து வர்ற 99% இடத்திலிருந்து வர்ற பதில் இல்லை. காரணம் என்ன? அங்க பவுல் சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, தேவ சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. தன்னுடைய பேருக்கோ புகழுக்கோ பணத்துக்கோ லாபத்துக்கோ தன்னுடைய மகிமைக்கோ காரியங்களை அவர் ஒரு நாளும் ஒரு காலம் செய்யல. ஆனா இங்க ஊழியம் செய்யற நாங்க எங்களுடைய வாழ்க்கைக்கு, எங்களுடைய சுயத்துக்கு, சுகத்துக்கு, லாபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழியம் செய்கிறோம். முதலாவது, அதால ஜனங்களுக்குள்ள சத்தியம் போகல. 2வது, சத்தியத்தை சத்தியமா நாங்க பேசுறது கிடையாது. 2வது. 3வது, முழு நேர ஊழியர் என்று சொல்றோம். சண்டே 2 மணித்தியால சர்வீஸ், இடையில ஒரு ஜெப கூட்டம், பைபிள் ஸ்டடியோட எங்கட ஊழியம் முடிஞ்சிருது. அதால ஜனங்களுக்கு எல்லாருக்குள்ளும் வேதம் போக முடியல. முழு நேர ஊழியம், முழு நேர வேலை என்றால் குறைந்தபட்சம் 8 மணித்தியாலம் ஒரு நாளைக்கு உலக பிரகாரமாக வேலை செய்திருக்க வேண்டும். ஆனா தசமபாகத்துல, காணிக்கையில, ஜனங்களோட பணத்துல வாழுகிற நாங்க குறைந்தபட்சம் 8 மணித்தியாலம் தெய்வத்துக்கென்று ஒரு நாள் ஊழியம் செய்கிறோமா என்று இங்க இருக்கிறதான அநேக ஊழியரை கேட்டு பார்த்தா பதில் இல்லை. விசுவாசிக்கும் தெரியும், ஊழியம் செய்யறவனுக்கும் இது தெரியும். அப்ப இப்படி காரியங்கள் இருக்கிறபடியா ஜனங்கள் மத்தியில தேவனுடைய வசனம் போகுதில்லை. அது மட்டும் இல்ல, ஊழியம் செய்கிறவங்களை ஜனங்க பார்க்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கையை பார்க்கிறாங்க, அவங்க சொல்லுகிற வேதத்தின்படி இவன் கொஞ்சமாவது வாழுகிறானான்னு பார்க்கிறாங்க. அதுவும் கிடையாது. இப்படி இருக்கிற பட்சத்துல வேதம் மகிமைப்படுகிறது அல்ல, வேதத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதும் அல்ல. ஜனங்களுக்குள்ளாய் நாங்க போய் வேதத்தை நாங்க முக்கியப்படுத்தி சொல்லுகிறதும் இல்லை. இந்த நிலைமைகள் இயேசுவின் நாமத்தில் மாற்றப்பட்டு பவுலை போல உண்மையும் உத்தமமாய் இருந்து சத்தியத்தை சத்தியமா பேசி தேவ சித்தத்தை செய்து ஜனங்களை தேவனுக்கு நேராக
சுவிசேஷத்துக்கு நடத்துகிற ஊழியத்தை ஆண்டவர் என்னோட கொண்டும் உங்களை கொண்டும் செய்வாராக. ஆமென்.